இத பத்தி பேசுறதுக்கோ, ஐயோ! இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தப்பாயிடுமோ அப்படின்றதுக்கோ எதுவுமே இல்ல. என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஐயோ! இதெல்லாம் முன்னாடியே இந்த டேஸ்ல நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கா வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோ எத பத்தினா, கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணுங்களும் கண்டிப்பா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் பட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஐயோ! இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமோ! அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளவா சொல்றதுக்கு ஆள் இல்ல. சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு பொண்ணுங்களும். அதுக்காக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ பண்றேன். இது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஸோ வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு பொண்ணா இருக்கிறீங்க. ஏஜ் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க எப்போ ஏஜ் அட்டெண்ட் பண்ணீங்க? உங்களுக்கு எவ்வளோ நாள் பீரியட்ஸ் வருது? அண்ட் எப்படி பீரியட்ஸ் வருது? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சில பொண்ணுங்களுக்குலாம் 5 டேஸ், 7 டேஸ், 3 டேஸ் இல்ல 2 டேஸ் கூட இருக்கும். எந்த டேஸ்ல எப்படி எப்படி வருது? அந்த ப்ளீடிங் எந்த கலர்ல இருக்குது? அப்படின்ற மொதற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் பீரியட்ஸ் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது? அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அண்ட் பீரியட் வந்ததுக்கு அப்புறமா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னு நெனைக்கிறேன். 4 ஹவர்ஸ் டூ 6 ஹவர்ஸ் மேல நம்ம அந்த பேட யூஸ் பண்ணக்கூடாது. அது சில பேருக்கு கம்மியா பட்டாலும் சரி, இல்ல ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, நம்ப அட்லீஸ்ட் 6 ஹவர் ஒன்ஸ் ஆவது பேட் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். சில பேருக்கு வந்து ரேஷஸ் அதெல்லாம் இருக்கும். பீரியட்ஸ் டைம்ல கண்டிப்பா யூரின் போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ரொம்பவே நம்ம அந்த டைம்ல கிளீனா இருக்கணும். நம்மளோட பீரியட் நமக்கு மந்த்லி ரெகுலரா வருதா? இல்ல இர்ரெகுலரா வருதா? அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கணும். சில பேருக்கு போன மாசம் 1ஆம் தேதி வந்தா, இந்த மாசம் 1ஆம் தேதி வருமா? அப்படின்னு கேட்டா வராது. முன்ன பின்ன ஆகும். அப்படி இல்லன்னா சேம் டேட்ல வரும். இல்லன்னா 28 டூ 30 டேஸ் சர்க்கிள் ஒன்ஸ் வரும். நான் பார்த்த ஒரு சில பேர்ல போன மந்த் எப்போ வந்துச்சு அப்படின்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. வரும். வர டைம் நான் வந்து பேட் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் கூட, ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பா நம்ம மந்த்லி நோட் பண்ணியே தான் ஆகணும். எத்தன டேஸ் வருது? எப்படி வருது? பெயின் எப்படி இருக்குது நமக்கு? என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்குது? இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். மேரேஜ் ஆன பொண்ணுங்க ஓவுலேஷன் அப்படின்ற வார்த்தைய அவங்களுடைய லைஃப்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. ஓவுலேஷன் அப்படின்றது என்னன்னா, பீரியட் ஆன 14வது நாள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1ஆம் தேதி பீரியட் ஆகியிருக்கு இந்த மாசம் அப்படின்னா, அந்த மாசத்துல 14வது நாள் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே பீரியட். அதுலேருந்து 14வது நாள் கால்குலேட் பண்ணும். அந்த 14த் டே பெண்களுடைய கருப்பையிலேருந்து ஒரு முட்டை வெளியாகும். பிரெக்னன்சி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டேஸில் நீங்கள் இன்டர்கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கா ஈஸியா பிரெக்னன்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டாக்டர்ஸுமே இத தான் அட்வைஸ் பண்றாங்க. நமக்கு ஓவுலேஷன் எப்ப நடக்குது அப்படின்றது பீரியட்ஸ் வச்சு தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். 14னா கண்டிப்பா 14 அந்த முட்டை வெளியில வந்திருக்கும். அப்ப நம்ம இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது, அது கிளிக் ஆகுமா அப்படின்றது தெரியாது. அதனால டாக்டர்ஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, 12த் டேலேருந்து 16த் டே வரைக்கும் நம்ம கண்டிப்பா இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம். 1 டே விட்டு கூட இருக்கலாம். அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சஜஷன்ஸ் சொல்றாங்க. அந்த விந்தணு நம்மளுடைய உடம்புல 3 டூ 5 டேஸ் வரைக்கும் உயிரோட இருக்கும். கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ் அந்த கருமுட்டையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கும். அதில ஒண்ணே ஒண்ணு தான் ஃபர்ஸ்ட்டு எது போய் ரீச் ஆகுதோ, அதுதான் நமக்கு பேபியா ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். இப்ப 14ஆம் தேதி ஓவுலேஷன்னா 12லேருந்து நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம். அப்படி இல்லன்னா 15, 16 இருக்கலாம். 1 டே விட்டு 1 டே இருக்கலாம். அது அவங்கவங்களுடைய விருப்பம் தான். அன்ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் போகாம, ஏதாவது ஒண்ணு தான் போய் ரீச் ஆகும். அதுக்கு தான் ஆண்கள டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்மோக் பண்ணாதீங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்தியா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இந்த மாரி சில விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் உங்க லைஃப்ல அப்படின்றது சொல்வாங்க. இன்னும் நெறைய பேரு ஆண் குழந்தை பொறந்தாலும் சரி, பொண் குழந்தை பொறந்தாலும் சரி, இந்த மாதிரி பொண்ண பெத்து குடுத்துட்டா அப்படின்ட்டு அம்மாவ தான் திட்டுவாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்ன குழந்தை அப்படின்னு டிசைட் பண்றது ஆண்களுடைய ஸ்பெர்ம் தான். பொண்ணுங்க அத பெத்து குடுக்குறாங்க அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு பெண் குழந்தை பொறந்துட்டாங்க அப்படின்னா, இன்னுமே நம்ம நாட்ல, ஐயோ! பொண்ணா வளர்க்க முடியாது. இப்படி பெத்துட்டா அப்படின்னு சொல்லி கொலை பண்ற பழக்கம் இருக்குது. ஓவுலேஷன் டைம் இப்போ நமக்கு ஓவுலேஷன் நடக்குது அப்படின்றது சில பேருக்கு வந்து கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா, நம்மளோட பாடிய நல்ல கவனிச்சு பார்த்தாலே தெரியும். ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வரும். பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாவே காட்டும். இப்போ மெடிக்கல் ஷாப்லலாம் ஓவுலேஷன் கிட் கூட வந்துருச்சு. இப்ப நமக்கு டவுட்டா இருந்தா அந்த கிட்ட வாங்கி, இன்னைக்கு நமக்கு ஓவுலேஷனா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருச்சு, நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க. உங்களுடைய எல்எம்பி என்ன அப்படின்னு கேட்பாங்க. எல்எம்பி அப்படின்றது லாஸ்ட் மந்த் பீரியட். ஸோ நம்மளோட லாஸ்ட் மந்த் எப்போ எந்த டேட்ல வந்துச்சோ, அது நம்ம அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அண்ட் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆகியிருக்குதா? இல்ல நீங்க ரிலேட்டிவா கல்யாணம் பண்ணது? உங்களோட பீரியட்ஸ் எப்படி இருக்கும்?
எவ்வளோ நாள் வரும்? ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இருக்குதா? வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? எதுக்காவது டேப்லெட் போடுறீங்களா? பீரியட்ஸ் பெயினுக்கு டேப்லெட் போடுறீங்களா? ஏதாவது தைராய்டு இருக்குதா? இப்படின்ற மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நமக்கு ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னா, ஒரு சில சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த சிம்ப்டம்ஸையும், பீரியட் சிம்ப்டம்ஸையும் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நமக்கு பீரியட் சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சா தான், இது வந்து பிரெக்னன்சி சிம்ப்டம்ஸா, இல்ல பீரியட் சிம்ப்டம்ஸா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயம் தெரியாம நெறைய பேர் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கலாம். எனக்கு வந்து பீரியட் சிம்ப்டம்ஸ் தான் அப்படின்ட்டு நம்ம லாங்கா ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஹீட் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரெக்னென்ட்டா இருந்தா கூட அது அபார்ட் ஆகி பீரியட்ஸா வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓவுலேஷன் டைமில் இம்ப்ளானேஷன் ப்ளீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது 100ல ஒரு 10 பேருக்கு வர சான்சஸ் இருக்குது. அப்போ தான் பீரியட்ஸ் முடிஞ்சிருக்கும். அந்த ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளீட் ஆகிரும். அப்போ நம்ம அத பீரியட்ஸ் அப்படின்ட்டு சாதாரணமா நினைப்போம். அதுவும் எப்படி வரும்னா, சம்டைம்ஸ் பிங்கிஷ்ஷா வரும். அப்படி இல்லைன்னா ப்ரௌனா வரும். அண்ட் நார்மல் பீரியட் மாதிரி இருக்காது. 1 டே வரும். அப்படி இல்லைன்னா 2 டேஸ் வரும். நம்ம ரெகுலரா பீரியட்ஸ் டைமில் நெறைய பேட் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி இருந்தா கூட அது பிரெக்னன்சி சிம்ப்டம்ஸ்க்கான சான்சஸ் நெறையவே இருக்குது. சில பேருக்கு ஸ்பெர்ம் அந்த கர்ப்பப்பையில போய் சேரும்போது, அவங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் வரும். அத இம்ப்ளானேஷன் ப்ளீடிங் சொல்லுவாங்க. இத பத்தி பேசுறதுக்கோ, ஐயோ! இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தப்பாகிருமோ அப்படின்றதுக்கோ எதுவுமே இல்ல. கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலன்னா, அந்த பொண்ணுங்க தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதை நான் என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் சொல்றேன். இதுனா என்னன்னு தெரியல. இதுனா எப்படின்னு தெரியல. செக்ஸ் எஜுகேஷன் பத்தி ஃபுல்லாமே தெரியல. இப்போ வர ஜென்ரேஷன்ல பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயம்லாம் ஆஃப்டர் மேரேஜ் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பிரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட் அப்படின்றத நம்ம 6 மந்த் முன்னாடியிலருந்தே எடுத்துக்கணுன்ட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு விஷயம் இன்னுமே எல்லாருக்குமே இது ரீச் ஆகல. 1 இயர் பேபி ஃபார்ம் ஆகல, இல்ல 2 இயர்ஸ் ஆகிருச்சுன்னு அப்போ வந்து டாக்டர் செக் பண்ண போகும்போது, இந்த டேப்லெட்ட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா, டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, பிரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை சாப்பிட சொல்கிறாங்க. பேபியோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்காக இந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. இப்போது டேப்லெட்டாக எடுத்துக்க முடியலன்னா, இந்த ஃபோலிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட ஃபுட்டில் வந்து எதுலலாம் ஃபோலிக் ஆசிட் இருக்குது அப்படின்ற ஃபுட்டை நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சி பற்றின டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.